ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மணியோட மனைவி கனி வைரல் ஆகிட்டு இருக்கிற மணியோட வீடியோ போலியானது அப்படின்னு மீண்டும் போஸ்ட் போட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கிறது இன்ஸ்டாகிராம் பிரபலம் ரசிகனின் ரசிகன் மணியுடைய ஆபாச வீடியோ பற்றின சர்ச்சைகள் தான். இவர் ஒரு சாதாரண இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் வைரலாக இருக்காது. இவரை பல பெண்கள் சகோதரனை போல பார்க்குறதாலையும் பல பெண்களோட கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் பாப்புலராக இருக்கிறதாலையும் தான் மணியோட வீடியோ லீக் ஆனதும் பலருக்கும் அது பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே நேரம் இந்த வீடியோ உண்மையா அல்லது போலியா அப்படின்னு சோசியல் மீடியாவில் குழப்பங்களும் சண்டைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் மணி பல யூடியூப் சேனல்களுக்கும் இன்டர்வியூ கொடுத்து அந்த அந்தரங்க வீடியோவுடைய முதல் பாதியில் வர்றது நான் தான் அப்படின்னும், ஆனால் அதுக்கு அடுத்த பாதியில் வர அந்தரங்க வீடியோ என்னோடது கிடையாது, வேற ஒரு வீடியோவோட சேர்த்து என்ன எடிட் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கிறது நான் கிடையாது, அது போலியான வீடியோ அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காரு. ரீசெண்டாக சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட இந்த வீடியோ போலி அப்படின்னு தன்னோட யூடியூப் சேனலில் வீடியோவும் போட்டிருக்காரு. இந்த நிலையில் மணியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவி கனி இந்த வீடியோ போலியானது அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் கனியை இன்டர்வியூக்கு மணியோட வீடியோ பற்றி பேசுகிறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை மறுத்திருக்கிற கனி அந்த வீடியோவில் இருக்கிறது மணி கிடையாது, அது போலியான வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட ஆன்லைனில் வரதெல்லாம் உண்மை கிடையாது, நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போட்டு மணியோட வீடியோ போலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க.